அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. வீட்டு வாசலில் திருஷ்டி பாதிப்பு வராமல் இருப்பதற்காக எலுமிச்சம் பழம் வைப்போம். அதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சந்தேகம் இருக்கும், ஒரு எலுமிச்சம் பழம் வாங்கி ரெண்டாக அறுத்து ஒரு பகுதியில் மஞ்சளும் இன்னொரு பகுதியில் குங்குமமும் தோய்த்து நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா, நம்ம வாசற்படி அல்லது கேட்டு இருக்கும் இல்லையா, மெயின் கேட்டு, அந்த இடத்துல 2 கார்னரில் வைக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சில பேர் 2லேயும் குங்குமம் தடவி வைப்பாங்க, சில பேர் 2லேயும் மஞ்சள் தடவி வைப்பாங்க. நம்ம ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் தடவி 2 பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. சரி, எப்படிப்பட்ட பழமாக அது இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடிப்பட்ட பழமாக இருக்கக்கூடாது, கண்ணி இருக்கும் அந்த மாதிரி பழமாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒச்சமானது அப்படின்ற மாதிரி வந்துடும். அதே போல் வெட்டுப்பட்டதாக இருக்கக்கூடாது, கத்தியிலோ அல்லது அதை கீழ் விழும்போது உடைந்த லைட்டாக உடைஞ்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பழங்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. சில பழங்கள் வெம்பி இருக்கும், அந்த பழங்களையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப முக்கியமாக ஆலயத்திலிருந்து வாங்கி வந்த எலுமிச்சம் பழத்தை இந்த திருஷ்டிக்காக பயன்படுத்தவே கூடாது. இப்போ ஆலயத்திலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, சில பேர் நம்ம பூஜை அறையில் வச்சுடுவாங்க, சில பேர் தலைமாட்டு அறையில் வச்சுக்குவாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் அதை அறிந்து இந்த மாதிரி கண் திருஷ்டிக்காக பயன்படுத்தக்கூடாது. அல்லது ஒருத்தருக்கு கண் திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னா அதை 4ஆக அரிஞ்சு சிவப்பு வச்சு தலையை சுற்றி போடுவாங்க. அந்த பயன்பாட்டிற்காக கோவிலிலிருந்து கொண்டு வரக்கூடிய பழங்களை பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அப்போ திருஷ்டிக்குன்னு எப்படி பழத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, நல்ல பழமாக புள்ளி இருக்கக்கூடாது, கண்ணி இருக்கக்கூடாது, வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது, நல்ல சுத்தமான பழமாக எடுத்து நல்ல கழுவிடணும். முதல்ல கழுவிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். வீட்டிற்கு வருகின்ற கண் திருஷ்டி அந்த பிரச்சனைகளை எல்லாம் இது போக்க வேண்டும், இந்த எலுமிச்சம்பழம் அதை போக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு, பின்பு அதனை அறுக்கும் பொழுதே நீங்கள் அதில் மஞ்சள் ஒரு பக்கமும் குங்குமம் ஒரு பக்கமும் தோய்த்து நீங்கள் அதை எடுத்து கொண்டு போய் கேட்டில் வச்சிடணும். இன்னும் ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த வாசலுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்டுறணும். இப்படி செய்யும் போது ஒரு விதமான ஆற்றல் அந்த இடத்திலே நிறைந்திருக்கும், அந்த வாசனை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உணர்ந்திருக்க முடியும். அந்த வாசனை இருக்கிறது அப்படிங்கும் போதே அந்த இடம் ஒரு நறுமணமாக இருக்கும். அது அந்த இடத்துல போய் உணர்ந்தவர்கள் அறிந்திருப்பீர்கள். அது நம் அந்த திருஷ்டி பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது. இப்போ எலுமிச்சம்பழம் மட்டும்தானா, பூசணிக்காய், வெண்பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை கரும்புலி செம்புலி குத்தி, அதாவது கறிக்கொட்டையிலையும் சுண்ணாம்புலையும் பொட்டு வைத்து அதை வீட்டுக்கு முன்னாடி கண் திருஷ்டிக்காக கட்டி விடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அதை அந்த வீட்டை சுற்றி முச்சந்தியில் உடைப்பாங்க. முச்சந்தியில் உடைக்கும் போது ரொம்ப தெளிவாக இருக்கணும். போக்குவரத்து நிறைந்த பகுதிகளாக இருந்தால் ஓரமாக தான் உடைக்கணுமே தவிர நடு ரோட்டில் உடைக்கக்கூடாது. அது பல பேர்த்துக்கு அது விபத்தை ஏற்படுத்திடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்த்துக்க தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா 2ஆக அறுத்து நீங்கள் எலுமிச்சம்பழம் வச்சது போலேயே உங்கள் கேட்லேயே வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் திருஷ்டி அந்த பாதிப்பை போக்கக்கூடிய கனிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வகையில் எலுமிச்சங்கனியை முறையாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அது தினமும் மாற்றுறவங்க இருக்காங்க, வாரத்திற்கு ஒரு முறை மாற்றுவர்கள் இருக்காங்க, வெள்ளி செவ்வாயில் மாற்றுறவங்க இருக்காங்க. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்குங்க. ஆனால் அதை அப்படியே காய விட்டுறக்கூடாது. ரொம்ப காஞ்சது அப்படின்னா அதை எடுத்து காலில் மிதிப்படாத இடத்துல அதை போட்டுடணும். குப்பைகளில் போட்டுறது நல்லது. அதை விடுத்து அப்படியே அந்த ரோட்டில் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா, அதை யாராச்சும் மிதிச்சுறாங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான் உண்டாக்கும். அதனால் அதெல்லாம் ரோட்டில் வீசாதீங்க. அதை எடுத்து ஒரு கவரில் வச்சு கொண்டு போய் குப்பையில் போட்டுறது தான் உத்தமம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. இந்த மாதிரி பயன்படுத்தி வர்றீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதேனும் முறைகளை இதற்கு பயன்படுத்தினால் கூட கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.